ஃபெடரலிசமில் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். எம்சிக்யூஸ் ஃபர்ஸ்ட் 20 எம்சிக்யூஸ் வந்து ஷார்ட்ஸாக போட்டிருக்கோம், போய் பாருங்கள். The fundamental provision of the constitution of the government cannot be unilaterally changed by both the level of the government. யாராலையும் சேஞ்ச் பண்ண முடியாது, அது ஸ்டேட்டாக இருந்தாலும் சரி சென்ட்ரலாக இருந்தாலும் சரி. The government organ that resolves a dispute between the central and the state government is Supreme Court. ஸோ இதுதான் வந்து ஆக்ட் அஸ் அ ஜட்ஜாக ஆக்ட் ஆகி வந்து உங்களுக்கு சால்வ் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து வாட் என்ஷூர்ஸ் ஃபினான்ஷியல் அட்டானமி டு த ஆல் லெவல் ஆஃப் கவர்மெண்ட். சோர்ஸ் ஆஃப் ஜாப் ஃபார் ஈச் லெவல், சோர்ஸ் ஆஃப் ஃபுட் ஃபார் ஈச் லெவல், சோர்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ் ஃபார் ஈச் லெவல், சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூ ஃபார் ஈச் லெவல். சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூ தான் வந்து ஃபினான்ஷியல் அட்டானமிக்கு வந்து யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து வாட் ஆர் த டியூவல் ஆப்ஜெக்டிவ்ஸ். டியூவல் ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னா, ஒன்று வந்து யுனைட்டி, நெக்ஸ்ட்டு வந்து அக்காமடேட் ரிலீஜன் டைவர்சிட்டி. ஸோ பார்த்தோன்னா ஆப்ஷன் இ மட்டும்தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து த மெயின் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் அ ஃபெட்ரல் கவர்மெண்ட் இஸ் டு அக்காமடேட் ரீஜனல் டைவர்சிட்டி, அதுக்கப்புறம் யுனைட் பீப்புள் ஆப்ஷன் இல்லாதனால ஸோ ஆப்ஷன் இ. செகண்ட் ஒன் டேஷ் அக்செப்ட்ஸ் ஆர் க்ரூஷியல் ஃபார் த இன்ஸ்டிடியூஷன் அண்ட் ப்ராக்டிஸ் ஆஃப் ஃபெட்ரலிசம். என்னென்ன இருக்குது? ஸோ தேர் ஆர் டூ க்ரூஷியல். என்னதுலான்னா, கவர்மெண்ட் வந்து ஒன்று பவர் ஷேரிங் ரூல்ஸு கொஞ்சமாவது வந்து கடைப்பிடிக்கணும், இன்னொன்று வந்து அவங்க மேலே ட்ரஸ்ட் வைக்கணும். ஸ்டேட்டும் சென்ட்ரலும் அவங்க ஒருத்தர் மேலே ட்ரஸ்ட் வைக்கணும். ஸோ ட்ரூ. அதில் தான் க்ரூஷியல் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் த ப்ராக்டிஸ் ஆஃப் ஃபெடரலிசம். நெக்ஸ்ட் 27 an ideal dash system both accepts mutual trust and agreement to live together. ஸோ இது வந்து ஃபெட்ரல் தான். இந்த கொஷின் தான் வேறு ஃபார்மில் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த ஒன் மெயின் ஃபேக்டர் ஆஃப் விச் பேலன்ஸ் ஆஃப் பவர் பிட்வீன் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் டிபெண்ட்ஸ். ஃபெட்ரல் ஃபார்ம் ஆஃப் சிஸ்டமில் தான் வந்து ரெண்டுத்துக்கும் மெயின்டைன் பண்ண முடியும், மற்றதெல்லாம் வந்து இம்பேலன்ஸாக இருக்கும், அன்பேலன்ஸ்டாக இருக்கும். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் கண்ட்ரீஸ் ஹஸ் நாட் அடாப்டட் த ஹோல்டிங் டுகெதர் ஃபெட்ரலிசம். ஹோல்டிங் டுகெதர் எதெல்லாம் வரும்னா, இந்தியா, ஸ்பெயின், பெல்ஜியம். நீங்கள் இது எப்படி ஞாபகம் வச்சிங்கன்னா எஸ்பிஐன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் பார்க்கும்போது ஆன்சர் ஜப்பான் தான். அவங்க வந்து நாட் கேட்டிருக்காங்க, ஓகேவா? ஸோ அதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நெக்ஸ்ட் கொஷின் which one of the following has not adopted the coming together federalism. coming together federalism USA, Switzerland, அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா. இந்த மூணு தான். நீங்கள் வந்து யூஎஸ்ஏ நான் குச்சிட்டாவே போதும். யூவில் யூஎஸ்ஏ, எஸ்ல சுவிட்சர்லாண்ட், ஏல ஆஸ்திரேலியா. ஸோ இதுலேருந்து பார்த்தோன்னா ஆன்சர் இந்தியா வந்து ஹோல்டிங் டுகெதர் ஃபெடரலிசமில் வரும். நெக்ஸ்ட்டு வந்து ஹோல்டிங் டுகெதர் ஃபெடரலிசம் எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. A large country divides the power between the constitution states and the national government. ட்ரூ. இது கண்டிப்பாக வரும். ஏன்னா வந்து ஒரு கண்ட்ரி வந்து டிவைட் ஆகிட்டு அதோட ஸ்டேட்ஸுக்கு கொஞ்சம் பவர் கொடுக்கறது தான் வந்து ஹோல்டிங் டுகெதர். நெக்ஸ்ட்டு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் டென்ஸ் டு பி மோர் பவர்ஃபுல். இதுவும் ட்ரூ. நெக்ஸ்ட்டு ஆல் த கான்ஸ்டியூஷன்ஸ் யூஸ்வலி ஹேவ் ஈக்குவல் பவர். ஃபால்ஸ். ஏன்னா வந்து ஸ்பெஷல் கேசஸ்லாம் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு புக்கில் ஜம்மு காஷ்மீர் கொடுத்துருப்பாங்க. ஜம்மு காஷ்மீரில் போயிட்டு மற்ற இந்தியன்ஸ்லாம் போயிட்டு நிலம் வாங்க முடியாது, வீடு வாங்க முடியாது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி நாகாலாண்டில் வந்து ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்குது. ஆர்டிக்கல் 371 படி அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் பவர் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து கான்ஸ்டியூஷன் ஸ்டேட்ஸ் ஹேவ் அன்ஈக்குவல் பவர்ஸ். ஆமாம், ட்ரூ. ஸோ ஏபிடி ஆன்சர் வந்து 4. கான்ஸ்டியூஷன் ஒரிஜினலி ப்ரொவைட் டேஷ் டயர் ஆஃப் கவர்மெண்ட். 2 டயர் ஆஃப் கவர்மெண்ட். அதுக்கப்புறம் தான் 3rd டயர்னு ஒன்று வந்தது, அதுதான் வந்து லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட். நெக்ஸ்ட் கொஷின் அண்ட் இந்தியன் கான்ஸ்டியூஷன் ப்ரொவைட்ஸ் 3 டயர் சிஸ்டம். ஏன்னா இப்போ வந்து எக்ஸ்ட்ரா ஒரு டயர் கொண்டு வந்துட்டாங்க, லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து the list which includes subject of nation importance, defense, countries foreign affairs, banking, communication and currency. ஸோ உங்களுக்கு வந்து டிஃபென்ஸ் பற்றி நேஷன் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு வந்தாவே வந்து உங்களுக்கு வந்து யூனியன் லிஸ்ட். நெக்ஸ்ட் கொஷின் which of the following subjects are included in the union list. ஃபாரின் அஃபேர்ஸ் வரும், போலீஸ் வந்து உங்களுக்கு ஸ்டேட் லிஸ்ட்டில் வரும், அக்ரிகல்ச்சர் வந்து ஸ்டேட் லிஸ்ட்டில் வரும், இரிகேஷன் ஸ்டேட்டில் வரும். ஸோ ஏ
நெக்ஸ்ட்டு வந்து if it is desired in India to switch over the unitary system to the government from the present federal structure, which of the following can be bought by a simple majority of the people of the parliament, 2/3 of the majority of the members present by voting, provide it not less than the majority of the total people, 2/3 of the majority people membership in the parliament, a special procedure in parliament and ratifying by the majority of the states in the Indian Union. இது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான கொஷின். இதுக்கு நீங்கள் வந்து என்ன புரிஞ்சுக்கணும், எனக்கு கொஷின் என்ன கேட்குறாங்கன்னா, இந்தியா வந்து யுனைட்ரி ஃபார்மாக்கு கவர்மெண்ட் மாறணும்னா, ஃபெட்ரல்லேருந்து யுனைட்ரிக்கு மாறணும்னா என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து என்ன தெரியும், 2/3 ஓட் வந்து யார்கிட்டேருந்து வரணும், மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் அவங்கக்கிட்டேருந்து வரணும். அதுக்கப்புறம் ஹாஃப் வந்து ரேஷ்னலைஸ் பண்ணணும், எங்கன்னா எல்லா ஸ்டேட்ஸ் கிட்டேருந்தும். ஸோ அப்படி பார்த்தோன்னா டி தான் ஆப்ஷன் வரும். ஏன்னா வந்து பார்லிமெண்ட் கிட்டேயும் ப்ரொசீஜர் வாங்கணும், அதுக்கப்புறம் வந்து ஸ்டேட்ஸோட மெஜாரிட்டியும் வேணும். ஸோ டி ஆப்ஷன். இங்கே 2/3 இருக்குது, இங்கே வந்து இதை பற்றி பேசல, ஸ்டேட்ஸை பற்றி பேசல. ஸோ இது வந்து ஆப்ஷன் வராது. ஓகே. The union government has exclusive power on subject of union list and concurrent list. ரெண்டுமே வந்து யூனியன் கவர்மெண்ட்டுக்கு வரும். ஆனால் இது வந்து ஈவன் ஸ்டேட் கவர்மெண்ட் ஹேஸ் அ பவர் டு சேஞ்ச் இட். ஆனால் யூனியன் கவர்மெண்ட் ஒத்துக்கலைன்னா அவங்களால சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கு மோஸ்ட்டாக எக்ஸ்க்ளூசிவாக எங்கே பவர் இருக்குன்னா யூனியன் லிஸ்ட்டில் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ. இதில் வந்து ஸ்டேட்ஸும் வருவாங்க. ஸோ அதனால தான் நம்ம கன்கரண்ட் லிஸ்ட்டை கணக்கெடுக்க மாட்டேன்றோம். ஸ்டேட் லிஸ்ட் வெறும் ஸ்டேட் மட்டும் தான் வரும். ஸோ அதை விட்டுருங்க. போத் 1 and 2 ஏன் வராதுன்னா இதில் ஸ்டேட்டும் வரும். அதனால தான் ஏ ஆப்ஷன். செலக்ட் த கரெக்ட் ஆப்ஷன் ஃபார் த ஸ்டேட் ஐட்டம். ஸ்டேட் லிஸ்ட்டுக்கு எதெல்லாம் வரும், பேங்கிங் வராது, ஃபாரின் அஃபேர்ஸ் வராது, மிலிட்ரி வராது. ஸோ போலீஸ். செலக்ட் த கரெக்ட் ஆப்ஷன் ஃப்ரம் த கன்கரண்ட் லிஸ்ட் ஐட்டம். கன்கரண்ட் லிஸ்ட் கம்யூனிகேஷன் வராது, அக்ரிகல்ச்சர் வராது, போலீஸ் வராது. ஏன்னா இது வந்து யூனியன் ஸ்டேட். ஸோ இது மட்டும்தான் வந்து கன்கரண்ட். which of the following will come under concurrent list? ஸோ எஜுகேஷன். இப்போ தான் சேம் கொஷின்ஸ் தான் பார்த்தோம். ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு மாற்றி கேட்டிருக்காங்க, வேறு ஒன்றும் கிடையாது. Both the union as well as the state government can make laws on the subject which concurrent listல தான் ரெண்டுமே மாற்ற முடியும். நம்ம கொஷின்ஸில் பார்த்தோம், உனக்கு வந்த கொஷின்ஸில் on which subject both the union as well as same question was repeated, concurrent list. Next வந்து which government has a power to legislate on residuary subject. Residuary subject வந்து ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் வர சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ரெசிடியர் சப்ஜெக்ட்னு போடுறாங்க. அதை வந்து யூனியன் கவர்மெண்ட் மட்டும்தான் பார்த்துக்குது. நெக்ஸ்ட் ஒன், த யூனியன் லிஸ்ட் இன்க்ளூட்ஸ் த சப்ஜெக்ட் ஆஃப். யூனியன் லிஸ்ட் எதெல்லாம் இன்க்ளூட் ஆகுன்றாங்க, எஜுகேஷன் வந்தாவே கன்கரண்ட். ஸோ அது கேன்சல். போலீஸ் வந்து ஸ்டேட், அதுவும் கிடையாது. ரெசிடியரி சப்ஜெக்ட் லைக் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர், அது வந்து ரெசிடியரி சப்ஜெக்ட்னு தனியாக இருக்குது, அது யூனியன் லிஸ்ட்டில் வராது. நெக்ஸ்ட் வந்து டிஃபென்ஸ், ஃபாரின் அஃபேர்ஸ், பேங்கிங், கரன்சி, கம்யூனிகேஷன். ஸோ இதுதான் வந்து யூனியன் லிஸ்ட்டில் வரும். நெக்ஸ்ட் கொஷின், which of the following country is an example of coming together? USA. ஸோ ஆப்ஷன் ஏவே